காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் ருசிக்காக நாக்கு ஏங்கிறதா அப்படிங்கிறது தான். கும்பகோணம் பக்கத்தில் காஞ்சி பெரிய மேலே ரொம்ப பக்தி கொண்ட வயசான மூதாட்டி ஒருத்தர் வசதி மிக்க அவருக்கு நிலப்பரங்களை எல்லாமே இருந்தது. ஆனால் வாரிசு இல்லாத நிலைமையில் காஞ்சி மடத்துக்கே எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்டு பெரியவாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தா. ஒரு நாள் பெரியவர் பாட்டியை கூப்பிட்டு, ஏதாவது உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டார். சொல்ல சொன்னார். அதுக்கு அந்த மூதாட்டி எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் பெரியவா, நான் தயாரிக்கிற பக்ஷணத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா. மூதாட்டியோட வேண்டுகோளை பெரியவா சரி அப்படின்னு விட்டார். அவர் செய்த மாவுருண்டையை சாப்பிட்டார். இதை பார்த்த உடனே அந்த மூதாட்டிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னைக்கு சாயந்தரம் மடத்தோட உயரதிகாரி பெரியவாள்கிட்ட அது ஆலோசனை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவருடைய இடத்துக்கு வந்தார். பெரியவா சின்ன சின்ன உருண்டையாக கையில் வச்சுட்டு சாப்பிட்றத பார்த்தார். அதிகாரி மடத்து ஊழியர்லாம் கூப்பிட்டு, இப்போ தானே இந்த பெரியவா இப்போ தான் பிட்சை ஏற்றுக்கிறாரா என்ன பெரியவா அப்படின்னு. அது ஊழியர்கள் சொன்னால், அந்த மூதாட்டி மாவுண்டை கொடுத்தா அதை சாப்பிட்டார் அப்படிங்கிற விவரத்தை சொன்னான். அதிகாரம் ஒன்றும் தெரியாமல் பெரியவா முன்னாடி போய் நின்னான். அவருடைய மனசை போக மனசு போட போக பெரியவா தெரிஞ்சுட்டா. என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சிந்திக்கிறேன், யோசிச்சுட்ருக்கேனே. காலையில் இந்த பாட்டி தந்த ருசியான சத்து மாவு கொண்டு சாப்பிட்டேன். ருசியான ஒன்று சாப்பிட்டா நமக்கு மீண்டும் நாக்கு அதுக்காக ஏங்கிறது இல்லையா, அதை சரி செய்கிறதுக்காக இந்த சுவையே இல்லாத இந்த பசுஞ்சாணம் இல்லை அதில் பண்ண அந்த உருண்டையை சாப்பிட்டுருக்கேன் இப்போது அப்படின்னார். பற்றற்று வாழ்வதே மகான்களுக்கு அழகு. அவர்களை பழகினாலே நமக்கும் அந்த விருப்பு இல்லாத இந்த பக்குவ நிலை உருவாகும். பக்குவ நிலை அப்படின்னு நாராயணியை சொல்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம காஞ்சி மகான் பெரியவா எனக்கு நானே நீதிபதி அப்படிங்கிற நிலைமையில் செயல்பட்டார்னு சொன்னாக்கா அது சத்தியமாக எக்ஸாஜரேஷன் கிடையாது, அது மிக இல்லை. மகா பெரியவா சரணம்.